இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? மேடம், நான் அனலைஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது. என்னது? உங்க தம்பி கபிலனுக்கும் அந்த வர்மாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரோ தான் சொல்லியிருக்காங்க மேடம். அதை வச்சுதான் போலீஸ் வந்து கபிலனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க மேடம். ஆனா நீங்க அதுக்கு தடையா இருக்கிறதால மேபி உங்க தங்கச்சி பொண்ணியை வச்சு கூட கபிலனை தொடர்றதுக்கு போலீஸ் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். ஆனா இது எல்லாமே என்னோட கெஸ்ஸிங் தான் மேடம். ஒருவேளை இப்படி இல்லாம வேற ரீசன் கூட இருக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். யா. ஏடி, இது மட்டும் உன் வேலைன்னு தெரிஞ்சது உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். சீனியர், இந்திராணி அண்ணி கால் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ. ஏடி, உன் வேலை தானே? ஹலோ, கால் பண்ணது நீங்க. என்ன விஷயம்னு சொல்லாம இப்படி மொட்டையா உன் வேலை தானான்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய், பண்றது எல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரி நடிக்காத. இப்படி சீப்பா நடந்துக்கிறியே, உனக்கு கேவலமா இல்ல? ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன விட்டு பேசிட்டே போறீங்க? முதல்ல இப்படி அனாவசியமா பேசாம நிதானமா என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் தம்பி விஷயத்துல என்ன தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு இப்போ என் தங்கச்சிய வாண்டடா கொலை கேஸ்ல சிக்க வச்சு அது மூலமா என் தம்பி ஏதாவது பண்ணலான்னு பாக்குறியா? நீ என்னதான் பிளான் பண்ணாலும் சரி, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. இங்க பாருங்க, நடக்கிறத வச்சு நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு இமேஜின் பண்ணிட்டு உளராதீங்க. உங்க தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. நீங்களா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. மேபி அவ இன்னசென்ட்டா கூட இருக்கலாம். எனக்கும் அவ பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா உங்க தம்பி ஒரு கிரிமினல். சாலிட் எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிட்டா அவனை அரெஸ்ட் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உன்னால முடிஞ்சா என் தம்பி அரெஸ்ட் பண்ணடி. அதையும் பார்க்க தானே போறீங்க. வெயிட் பண்ணுங்க. பாத்துடலாம்.